Hi friends, இந்த வீடியோவில் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட்னா அக்கார்டிங் டு ஜேஆர் பேட்லி பாய், a balance sheet is a statement prepared with a view to measure the exact financial position of a business on a certain fixed date. ஒரு ஃபிக்ஸ்ட் டேட்டில் அந்த கம்பெனியோட பொசிஷன் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட்டு. ஓகேவா? இது வந்து அக்கௌண்ட் கிடையாது, இட் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் நீட் ஃபார் ப்ரிப்பேரிங் ஏ பேலன்ஸ் ஷீட். எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ட்ரூ ஃபைனான்ஷியல் பொசிஷன். ஓகேவா? எப்படி இருக்குது பிஸ்னஸ் அதை வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிங் த வேரியஸ் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் த பிஸ்னஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபைண்டிங் அவுட் த சால்வென்சி பொசிஷன். சால்வென்சி பொசிஷனாக நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் ரன் பண்ணலாமா இல்லையா அந்த ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்து இதை வந்து கிளாரிஃபை கொடுக்கும். அசெட்ஸ் வந்து லைபிலிட்டிஸோட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபேவரபிள் பொசிஷன். அதே லைபிலிட்டிஸ் வந்து அசெட்ஸோட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து அன்ஃபேவரபிள் பொசிஷன். அதை வந்து நீட் ஃபார் ப்ரிப்பேரிங் பேலன்ஸ் ஷீட். நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். ஃபர்ஸ்ட் நான் வந்து சொன்ன மாதிரி தான், இட் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட்டு, இது நாட் வந்து அக்கௌண்ட். ஓகேவா? இட் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்டு ரியல் அக்கௌண்ட்டு தான் இதில் வந்து வரும். தட் மீன்ஸ் டெபிட் சைடு ஆஃப் பர்சனல் ரியல் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ரைட் சைடில் காமிப்போம், அசெட் சைடில். அதுவே பர்சனல் அண்ட் ரியல் அக்கௌண்ட்ஸோ கிரெடிட் பேலன்ஸ் வந்து நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, தட் இஸ் லைபிலிட்டி சைடில் காமிப்போம். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போத் சைட்ஸ், தட் இஸ் அசெட்டு லைபிலிட்டி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம வந்தப்போ ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். இட் இண்டிகேட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எரர். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அசெட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸை நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், அசெட்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் அ பர்டிகுலர் டேட். தட் இஸ் 2 months 3 months 4 months அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். ஒரு ஃபிக்ஸ்டு பீரியடுக்கு இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் அ பர்டிகுலர் டேட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபைனான்ஷியல் பொசிஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் சொன்ன மாதிரி ஃபைனான்ஷியல் பொசிஷன் வந்து இது மெஷர் பண்ணும். ஸோ இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஆர்டரில் வந்து அசெட்ஸில் எழுதுவோம்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் டிராஃப்டிங் பேலன்ஸ் ஷீட். 2 மெத்தட் இருக்குது, ஹாரிஜென்டல் ஃபார்ம், வெர்டிகல் ஃபார்ம். ஓகேவா? நம்ம ப்ரெசென்ட் வந்து ஹாரிஜென்டல் ஃபார்ம் தான் வந்து நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இப்படி தான் போட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதுவே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் ஆஃப்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனி நேம் எழுதிட்டு ஆஸ் ஆன் அந்த பர்டிகுலர் டேட் இருக்கும். மோஸ்ட்லி 31st March 2024 அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பர்டிகுலர் டேட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு லைபிலிட்டிஸ் பார்க்கலாம். ஸோ லைபிலிட்டிஸ்னால் கேபிட்டல்னால் வந்து ஓனர்ஸ் கேபிட்டல். ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓனர்ஸ் கேபிட்டல் போடுவாங்க. ஸோ அந்த கேபிட்டல் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து வந்து நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நம்ம வந்து கேபிட்டலோட ஆட் பண்ணணும். அதே லாஸ் வந்துச்சுன்னா கேபிட்டலேருந்து மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து லெஸ் ட்ராயிங்ஸ்னால் ஓனர் வந்து அவங்க போட்ட பணத்துலேருந்து ஏதாச்சும் வித்ட்ரா பண்ணியிருக்காங்கன்னா எடுத்துருக்காங்கன்னா கேஷு, அதுதான் வந்து ட்ராயிங்ஸு. ஸோ அதுவும் அதுக்கப்புறம் வந்து மைனஸ் பண்ணணும் ட்ராயிங்ஸு. நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ்ஸ், ஏதாச்சும் ரிசர்வ் பண்ணியிருக்காங்கன்னா அது ஃபியூச்சருக்கு. அப்புறம் வந்து லாங் டேர்ம் லோன்ஸ், அப்புறம் கரண்ட் லைபிலிட்டிஸில் பேங்க் ஓவர் டிராஃப்ட், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அன்ஏர்ன்ட் இன்கம், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் பேங்க்ஸ், சண்டரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள். ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டேக்ஸ். இதான் வந்து லைபிலிட்டி சைடில் வரும் எல்லாமே. நெக்ஸ்ட் அசெட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் அசெட்ஸு. ஃபிக்ஸ்ட் அசெட்டில் 2 இருக்குது, இன்டான்ஜிபிள் அசெட்ஸு, டான்ஜிபிள் அசெட்ஸு. இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்னால் நம்மளுக்கு வந்து தெரியாது. குட்வில்னால் நம்மளுக்கு வந்து தெரியாது இது அசெட்டு. ஓகேவா? அப்புறம் பேட்டன்ட் ரைட்ஸு, அப்புறம் காப்பி ரைட்ஸ், ட்ரேட்மார்க்ஸ், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். ஓகேவா? இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாது. அப்புறம் டேஞ்சிபிள் அசெட்ஸ், லேண்டாக நம்ம வந்து பார்க்கலாம், பில்டிங். அப்புறம் வந்து டெப்ரிஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து பில்டிங்லேருந்து டெப்ரிஷன் வந்து மைனஸ் பண்ணி நெட் அமௌண்ட் போடணும். நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி லெஸ் டெப்ரிஷன், அதே மாதிரி நெட் அமௌண்ட்டு. வெஹிக்கல்ஸ், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், அதாவது டெப்ரிஷன் இருந்தால் அவங்க கொஷனில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து 10% அதை அப்ளை பண்ணி நம்ம நெட் அமௌண்ட் எடுத்துன்னு வரணும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அசெட்ஸில் ஸ்டாக், அதாவது க்ளோசிங் ஸ்டாக் வருங்க, ஓப்பனிங் ஸ்டாக் வராது. அப்புறம் அட்வான்ஸஸ் கிவன், ஏதாச்சும் அட்வான்ஸ் கொடுத்துருவோம் அது வரும். சண்டே டெட்டார்ஸ், அப்புறம் பில்ஸ் ரிசீவபிள், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம், கேஷ் அட் பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குது, அப்புறம் ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ், அப்புறம் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். இதுதான் வந்து அசெட் சைடு. நம்மளுக்கு வந்து இந்த 2 சைடுமே டோட்டல் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம வந்து ஏதாச்சும் எரர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுதான் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்டு. உங்களுக்கு வந்து வெர்டிகல் ஃபார்ம் பேலன்ஸ் ஷீட் வந்து இது ஆக்சுவலாக இப்போ எக்ஸாமுக்கு தேவையில்லை. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சம்ஸ் பார்க்கலாம், பேலன்ஸ் ஷீட் சம்ஸு. ஓகே, தேங்க்யூ.